வெல்கம் டு டிவைன் வித் தனஞ்சய் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் அப்படின்னு சொன்னோன்னவே பாக்யராஜ் பட சுந்தரகாண்டம் நினைச்சுக்காதீங்க. இது ராமாயணத்துல வர சுந்தரகாண்டம். நீங்க இதுக்கு முன்ன சுந்தரகாண்டம் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சுந்தரகாண்டம்னு கமெண்ட் பண்ணுங்க. சுந்தரகாண்டம் வீட்டுல படிக்கிறதுனால சகல துன்பங்களும் நீங்கும், மன அமைதி ஏற்படும், குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல சுந்தரகாண்டத்தை ரெகுலரா வீட்டுல பாராயணம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கும் ஜென்சி கிட்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காகவும் சுந்தரகாண்டத்தை உங்களுக்காக நான் ஷார்ட் வெர்ஷனா டெவலப் பண்ணி காட்ட போறேன். இந்த சுந்தரகாண்ட வீடியோவை நீங்க பார்த்தாலே போதும், உங்க வீட்டுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். பெயர் சொல்வார், சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்வார். கண்டேன் சீதை என்று காகுத்தனிடம் சொன்ன ஆஞ்சநேயரின் பெருமை மிகுந்த கதை இது. சுந்தரகாண்டம் என்பது ஆஞ்சநேயர் சீதா தேவியை இலங்கைக்கு சென்று தேடிய ஒரு கதை. இந்த கதை மிகவும் சுந்தரமாக இருக்கும். மேலும் ஆஞ்சநேயர் வெற்றியோட சீதா தேவியை கண்டுபிடித்து ராமனிடம் சொன்ன ஒரு கதை. அதனாலதான் இது ராமாயணத்திலே மிகவும் ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த கதை. இந்த கதையை பத்தின பெருமை தான் நாம இன்னைக்கு முழுக்க வீடியோல பார்க்க போறோம். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே, வானவரும் தானவரும் வருணாதி தேவர்களும் வழியெல்லாம் பூமாறி பொழிந்தனரே. ஆஞ்சநேயர் சீதா தேவியை தேடுறதுக்காக ராமநாமன் ஜெபிச்சுக்கிட்டே வீரத்துடன் கிளம்பிட்டார். சுக்ரீவனுடைய சேனை தளபதியாக விளங்கக்கூடிய அங்கதனும் மற்றும் மினிஸ்டராக விளங்கக்கூடிய ஜாம்பவானும் அனுமனை வழி அனுப்புனாங்க. அதை தொடர்ந்து ராவணேஸ்வரனால அவதிப்பட்ட தேவர்களும் யக்ஷர்களும் அனுமனை வழியெல்லாம் பூமாறி பொழிந்து உதவினாங்க. மைனாக பர்வதம் மாருதியை உபசரித்து மாருதியும் மைனாகத்தை திருப்தி செய்து சுரசியை வதம் செய்து ஹிம்சியை கொன்று சமுதிரத்தை தாண்டி இலங்கைக்கு அனுமன் சென்றடைந்தார். அனுமன் மைனாகம் என்ற மிகப்பெரிய மலையை தாண்டி சுரசி என்ற அரக்கியை கொன்று, மேலும் ஹிம்சி என்ற அரக்கியை கொன்று இலங்கைக்கு சென்றடைகிறார். இந்த பாதையில சுரசி என்ற அரக்கி மிகப்பெரிய உருவமா இருந்ததுனால அனுமன் தன்னை ஒரு சிறிய உருவமா ஆக்கிட்டு சுரசியோட மூக்குலையும் காது வழியா சென்று சுரசிய கொல்றார். அதை தொடர்ந்து ஹிம்சியும் கொன்று சமுதிரத்தை தாண்டி இலங்கைக்கு சென்று சேர்றார். ஓகே, பை த வை, வீடியோ பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நான் உங்களுக்கு இன்னும் கொண்டு வந்து சேர்க்கணும்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இடுக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடுக்கையில் அடித்தான். அழகான இலங்கைக்கு சென்று அன்னை ஜானகியை தேடி அசோகவனத்தை கண்டான். ஹிம்சியை கொன்ற பிறகு இலங்கையின் தேவதைய தன்னுடைய கதாயுதத்தால அடித்து கொன்று அசோகவனத்துக்கு சென்று அன்னை ஜானகி அதாவது சீதா தேவியை தேடி செல்கிறார் ஆஞ்சநேயர். கனையாழியை கொடுத்து ஜெயராமனின் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்ற சுந்தர அனுமன் அன்னையின் கண்ணீர் கண்டு அசுரர்கள் மீது கோபம் கொண்டு அசோகவனத்தை அழித்து ஒழித்தான். அசோகவனத்தில் சிம்சுபா என்ற மரத்துக்கு அடியில சீதா தேவி ராமனையே நினைத்து தியானத்துல மூழ்கி இருந்தார். இந்த நிகழ்வை பார்த்து அனுமன் மிகவும் கலங்கி அழுதார். இதை தொடர்ந்து ராவணனும் அனுமன் இலங்கைக்குள்ள நுழைந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மிகவும் கோவப்பட்டு தன்னுடைய சேனைய அனுமனை நோக்கி தேடச் சொல்லி அனுப்பினார். சீதா தேவியோட இந்த நிலைமையை கண்டு அனுமன் மிகவும் கோவப்பட்டு வீரத்துடன் அங்கிருந்து சீதா தேவியை கூட்டி செல்றதுக்காக முயற்சி செய்கிறார். ராமரிடமிருந்து பெற்று வந்த கனையாழி மோதிரத்தை அன்னையிடம் காட்டி தான் ராமதூதன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். மேலும் ராமருடைய நிலையை சீதா தேவிக்கு எடுத்துரைக்கிறார். பின்னர் சீதா தேவியை கண்ட நிகழ்வை ராமரிடம் சொல்வதற்காக சீதா தேவியிடம் இருந்து சூடாமணியை வாங்கி கொண்டு செல்கிறார். அன்னையின் முகத்தில் அதாவது சீதா தேவியின் முகத்தில் இருக்கிற கண்ணீரை பார்த்து அசோகவனத்தில் இருக்கிற அசுரர்கள் அனைவரையும் அழித்து செல்கிறார். பிரம்மாஸ்திரத்தினால் பிணைத்திட்ட அனுமன் ராமனின் புகழ்பாட வெகுகொண்ட வேங்கை இலங்கை வேந்தன் வெய்யுங்கள் தீ வாளுக்கென்றான். வைத்த தீ இலங்கையே அழித்தது. ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமரை கைகூப்பி கண்டேன் சீதையை என்றார். வைதேகி வாய்மொழிய அடையாளமாய் சொல்லின் செல்வன் சூடாமணியை ராமரிடம் அளித்தார். இலங்கைக்குள்ள நுழைஞ்ச அனுமனை பிரம்மாஸ்திரத்தை வச்சு தாக்கி ராவணேஸ்வரன் கோயிடம் கொண்டு போறாங்க. ராவணேஸ்வரனை பார்த்த அனுமன் ராமரோட புகழ பாடினோன்னவே தாங்கிக் கொள்ள முடியாத ராவணேஸ்வரன் என்ன செய்தார்னா அனுமனுடைய வாளுக்கு நெருப்பு வச்சுட்டான். அந்த நெருப்பு இலங்கையை ஃபுல்லாவே எரிச்சிருச்சு. சீதா தேவியை காணாம சோகத்துல மூழ்கி இருந்த ராமரை பார்த்து ஆஞ்சநேயர் நல்ல செய்தியோட வந்தார். கண்டேன் சீதை அப்படின்னு ராமரிடம் சொன்னார். சொன்ன உடனே ராமர் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் சீதா தேவியை கண்டதுக்கு அடையாளமாக அவர் கொண்டு போன சூடாமணியை ராமர் கையில கொடுக்கிறார். மனம் கனிந்து மாருதியை மார்போடு அணைத்தார். மைதிலியை சிறை மீட்க ஆழ்கடல் மேல் அணை கட்டி ராமர் படைகள் சூழ புறப்பட்டார். சீதையை பத்தின செய்தி தெரிஞ்ச உடனே ராமர் வானர சேனையை கூட்டிட்டு கடல் மேல பாலம் கட்டிட்டு இலங்கையை நோக்கி புறப்படுறார்.
இந்த மிதப்பு பாலத்தை பயன்படுத்தி தான் ராமர் தன்னுடைய சேனையை கொண்டு இலங்கையை சென்றடைகிறார். சென்றடைஞ்சு அங்க ராவணனோட போர் செய்கிறார். சீதா தேவியை சிறை மீட்டு அயோத்தி சென்று ராமர் ஜெகம் புகழ ஆட்சி செய்தார். ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, பிரிந்திருக்க கணவன் மனைவி கூட சுந்தரகாண்டம் படிச்சாலோ கேட்டாலோ ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு. அது ஏன்னா இந்த சுந்தரகாண்டத்துல தான் அனுமன் ராமரை பத்தின தகவல் சீதைக்கும், சீதையை பத்தின தகவல் ராமருக்கும் சொல்லி சீதையை சிறை மீட்க ராமரை கூட்டிட்டு போவார். இதனாலதான் ராமரும் சீதையை ஒண்ணு சேருவாங்க. இந்த கதையை படிச்சா பிரிந்திருக்க கணவன் மனைவிகள் ஒன்று சேருவாங்கன்னு காலங்காலமா நம்பப்படுது. அந்த மாதிரி நடந்தும் இருக்கு. அதனாலதான் இந்த முயற்சியை நான் உங்களுக்காக செய்து இந்த சுந்தரகாண்டத்தை ஒரு கதையாவும் ஏஐ விஷுவல்ஸாவும் உங்ககிட்ட கொண்டு வரேன். பை த வே, நீங்க சுந்தரகாண்டத்தை எப்பயாவது படிச்சிருந்தீங்கன்னா, எப்ப படிச்சேன், எதுக்காக படிச்சேன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.